நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அவருடைய அவயங்களின் வல்லமை என்ன, அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய அவயங்கள் எப்படி இருந்தது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே வரிசையில் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறது, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், என் எஜமானுடைய பாதங்களை குறித்து சொன்னேன். இரண்டாவது அவருடைய கரங்களை குறித்து சொன்னேன். மூன்றாவது அவருடைய வாயை குறித்து சொன்னேன். இப்பொழுது நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எப்படிப்பட்டது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போலவே கண்கள் இருந்தன. யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிற இந்த ஏசப்பாவுக்கு, நாங்கள் வணங்குகிற இந்த ஏசப்பாவுக்கு என்னை போலவே கண்கள் இருந்தது. ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன். மனித சாயலில் வெளிப்பட்ட தெய்வம், மனித அவதாரமாய் வந்த தெய்வம் மனிதனை போல கண்களுடையதாக இருந்தது. அந்த கண் காணக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த கண் காண்கிறதா இருந்தது. காணாத கண் அல்ல நிஜமானுடைய கண், காண்கிற கண். வேதத்திலே யுதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் யுதமாய் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் அவரை தேடுகிறார்களோ, யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சேனைகளின் கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டன? இருதயத்தை பார்க்கிற கண்கள். சத்தமாக சொல்லுங்களேன். உங்களைப் போல என்னை போல கண் இருந்தாலும் அந்த கண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. பூமி எங்கும் பார்க்கிற கண். அந்த கண் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை பார்க்கிற கண். அல்லேலூயா, உள்ள ஊடுருவி பார்க்கிற கண் அந்த கண். இது சாத்தியமா? ஐயா, எக்ஸ்ரே என்று எடுக்கிறீர்களே, நரம்பை மட்டும் எடுக்க வேண்டுமா? எடுக்கிறது. எலும்பை மட்டும் எடுக்க வேண்டுமா? எடுக்கிறது. நீங்கள் கண்டுபிடித்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் மனிதனை மண்ணிலே படைத்து அவனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி பலுகி பெருகுங்கள் என்று தாம் படைத்த, அவர் படைத்த பூமியில், அவர் படைத்த வானங்களுக்கு கீழ், அவர் படைத்த சமுத்திரத்தின் அருகில், அவர் படைத்த நீரூற்றுகளின் அருகில், அவர் படைத்த காற்றுகளோடு என் ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். அந்த தெய்வத்துடைய கண்களை பாருங்களேன். அது இருதயத்தின் உள்ளிந்திரியங்களையும் பார்க்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீ வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களெல்லாம் யாரையா பாப்பா? நான் அடிக்கடி சொல்வேன், ஏழைக்கு இயேசுதானமா சொந்தம். பணக்காரருக்கு அநேக சொந்தங்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம். எங்கோ இருக்கிறோன்னு சொல்லுவான், நீ எனக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம்னு சொல்லுவான். ஆனால் ஏழைக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு ஒரு இறைவன் உண்டானால், ஏழைகளை நோக்கி பார்க்கிற, ஏழைகளுக்காய் மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மாத்திரமே. ஆமென். அவர் தானே ஐயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பு என்று. நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம்மை போல மனித சாயலுக்கு வந்தார். மனித சாயலில் வந்த தெய்வம் அந்த மேன்மையுள்ள
மகா மேன்மையுள்ள தெய்வம் மனிதனாய் சுற்றித்திருந்த நாட்களிலே என்னதெல்லாம் செய்தது என்று, அவருடைய விசேஷம் என்னவென்றும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள், அதே 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்திலே, அதே 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர். யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, குல தெய்வமாய் சொந்த இரட்சகராய் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை காக்கும்படி அவர் உறங்குவதும் இல்லையாம், தூங்குவதும் இல்லையாம். அல்லேலூயா! உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் பார்க்கும் பொழுது, களைப்பினால் வருவது உறக்கம். கட்டாயம் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறோம். நார்மலாக அவர் தூங்க மாட்டார், களைத்தும் தூங்குவதில்லை. இந்த தெய்வம் மனித அவதாரத்தில் இருந்த நாட்களிலே இவருடைய கண்கள் என்னவெல்லாம் செய்தது என்று வேதம் சொல்கிறது. யோபு என்ற ஒரு பக்தர் சொல்கிறார், 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை எல்லாம் நோக்கி பார்க்கிறது. மனுஷனுடைய வழிகளை எல்லாம் நோக்கி பார்க்கிறதாம். அவருடைய கண் எப்படிப்பட்டது என்று அநேக நாட்களுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் விதமாய் பேசினார். தேவன் அவரை ஆவிக்குள்ளாய் எடுத்து சென்றாராம். அவர் அந்த தேகத்தை விட்டு பிரிந்திருந்தாரா, பிரியவில்லையா, நான் அறியேன். ஆனால் அவர் சொன்ன காரியத்தை நான் நம்புகிறேன். தேவன் அவரை ஆவிக்கு உட்படுத்தி எடுத்து செல்லும் பொழுது ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கிறார். கட்டடத்திலே மேல் தளத்திலே அநேகர் ஒவ்வொரு பொருட்களாய் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே பெரிய ஷாப்பிங் மால் இருக்கிறது. பொருட்களை வாங்குகிறார்கள், அதற்கு மேல் பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், அதற்கு மேல் சும்மா இருக்கிறது, அதற்கு அடுத்து ஒரு தளம் இருக்கிறது, அங்கேயும் அநேக பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், குடோனாய் வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் கீழே பாதாள அறை போல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறது. அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கிறது. அந்த ரூமில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கானாம். இதை இவர் மேலிருந்து பார்க்கிறாராம். எந்த கட்டடமும் மேல் தளம் மறைக்கவில்லை, அதுக்கு மேல் உள்ளது, அதுக்கு மேல் உள்ளது என்று அவனுக்கு மேல் இருக்கிற அந்த 3 தளங்களும் அந்த செவர்களும் அவனை மறைக்கவில்லை. வேதத்தில் சொன்னபடி எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அப்படித்தான் நாமும் நினைத்துக் கொள்வோம். இந்த தேவனுடைய கண்களுக்கு மறைந்து நாம் எதாயிலும் செய்யலாம் என்று நினைப்போம். எதையாவது செய்ய முடியுமா? சங்கீதக்காரர் விதமாய் புலம்புவார், ஐயோ, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் சமுத்திரத்தின் ஜலத்தின் அடியிலே போனாலும் உம்முடைய கண்ணினை அங்கேயும் பிடிக்கிறது என்று. இந்த கண்ணின் வல்லமையை பாருங்களேன். என் அன்பு தேவஜனமே, உனக்கும் எனக்கும் இருக்கிறது போல இந்த தேவனுக்கு கண் இருந்தாலும் இவருடைய கண்ணின் வல்லமையை பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. நீதிமொழிகள் 19:12 சொல்கிறது. வெளிப்படுத்தல் 1:14 சொல்கிறது, அவருடைய கண் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது என்று. அவருடைய கண் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது என்று. அந்த கண்களுடைய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் செய்தார், என்ன நிலையில் நமக்கு அவர் உதவி செய்வார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசன விதமாய் என்ன சொல்லுகிறது, லேயாளோ அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று. அற்பமாய் எண்ணப்படுகிறதை தேவன் பார்க்கிறார். எந்த குடும்பத்தில் யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ, நான் நிறைய படிச்சுட்டேன், நீ படிக்கலை, நீ ஒரு முட்டாள், நீ எல்லாம் எப்படி வாழ முடியும்னு சொல்லி ஒதுக்குகிறார்களோ, இல்லையேல் நான் வசதியான இடத்துக்கு போயிட்டேன், நீ ஒன்றுமில்லை வெறுமையா இருக்க, ஒரு வெறும்பை அப்படின்னு சொல்லுறாங்களோ,
அவர்களையும் நான் ஒரு தவறு செய்து விட்டேனே, இந்த தவறிலிருந்து நான் எப்படி திருந்துவேன், இந்த தவறிலிருந்து நான் எப்படி வெளிவர முடியும், என்னால் முடிய வரவில்லையே என்று புலம்புகிறவர்களையும், பொல்லாத மனிதர்களால் நெருக்கத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களையும் அவர் நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு சொல்வேன். முதலாவது ஒரு ஆளை, லேயாளை உங்களுக்கு சொல்கிறேன். கண்கள் கூச்ச சுபாவம் உள்ளதார், தூர பார்வை இல்லாமல் கிட்ட பார்வை. அந்த கிட்ட பார்வையாக இருந்ததினாலே சரியாக இவளுக்கு தெரியவில்லை. எல்லோரும் இவளை வெறுத்தார்கள். கட்டின கணவன் வெறுக்கிறான். ஐயோ, வேதம் சொல்லுகிறது, அற்பமாய் பார்க்கப்பட்டாள். என் அன்பு தேவஜனமே, ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் அற்பமாய் பார்க்கப்படுகிறீர்களோ? நீ எல்லாம் என்னைக்கு விளங்குவே? உனக்கெல்லாம் ஒரு வாழ்வு உண்டா? நீ எல்லாம் வாழலாமான்னு சொல்லுதாங்களோ? மற்றோடைய பார்வைக்கு நீ ஒரு கேலி பேச்சும் ஒரு 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 அற்பமான ஒரு மதிக்கப்படாத ஒரு நபராய் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ? இப்படி ஏசு ஏசுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கியே, நீ என்னைக்கு மேலே வருவே? உன் கூட சேர்ந்த இன்னார் எப்படிலாம் ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி உன்னை மட்டம் தட்டுகிறார்களோ? என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தருடைய ஊழியனாய் நான் உனக்கு அவருடைய நாமத்தினாலே சொல்வேன், உன்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய கண் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். எவர்கள் வெட்கப்படுத்தினார்களோ, எவர்கள் அவமானத்தை உனக்கு செய்தார்களோ, எவர்கள் நீ எல்லாம் வேஸ்ட் என்று சொன்னார்களோ, அவர்கள் மத்தியில் தான். அல்லேலூயா. எங்கே நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த பட்டணம், எந்த சொந்தம் உன்னை ஏளனம் பண்ணினதோ, அதே இடத்தில் தான் உயர்த்துவார். எஜமானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, வைராக்கியம் உள்ள தேவன். வைராக்கியம் உள்ள தேவன். நீங்கள் மறந்து போகலாம், நீங்கள் ஜெபித்ததை ஒருவேளை மறந்து போகலாம், நீங்கள் கேட்டதை நீங்கள் மறந்து போய் இருக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் கேட்ட தெய்வம் மறக்காதவர். அல்லேலூயா. உங்களிடத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டவர், உங்கள் கண்ணீரை பார்த்த தெய்வம் மறக்காதவர். அநேக நாட்கள் முன்பு ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு சம்பவம். அநேக தேசங்களுக்கு அவர் சென்றாராம். சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர் சொல்லியிருக்கிறார், அப்பா, எத்தனை தேசத்துக்கு நான் வந்துட்டேன்ப்பா, இவ்வளோ இடத்துக்கு நான் வந்துட்டேனே, என் சந்ததியில் யாரும் வந்ததில்லையே, என் தகப்பனுக்கு நான் வந்த தேசத்தை உச்சரிக்க கூட முடியாதே, என் சொந்தங்களுக்கு இந்த பெயரை எழுதக்கூட தெரியாதே, எத்தனை தேசங்களுக்கு என்னை அனுப்பி இருக்கிறீரே, ரொம்ப நன்றி டேடி, ரொம்ப நன்றி டேடின்னு சொல்லி ஜெபமனிட்டு படுக்க போயிருக்கிறார். என் எஜமான் வந்து சொன்னாராம், என் பிரியமான மகனே, நீ வாலிபனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீ சொல்லுவாய், நான் அந்த தேசத்துக்கு போகணும், நான் ஃப்ளைட்டில் போகணும், நான் கப்பலில் போகணும், எனக்கு ஆசையாக இருக்கு ஏசப்பா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு நீ சொல்லுவேன். இப்போ மறந்துட்டியா? நான் மறக்கலப்பா. அதனால தான் உன்னை இத்தனை தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இத்தனை இடங்களுக்கு நீ வந்திருக்கிற. இப்படியெல்லாம் நான் உன்னை உயர்த்ததுக்கு காரணம் நீ ஆதியில் கேட்டது. என் அன்பு தேவஜனமே, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று எண்ணுகிறீர்களோ? உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சந்தையில் போய் சேரவில்லை என்று எண்ணுகிறாயோ? இது சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும். ஆமென், 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 ஆமென். அது தாமதமாகலாமே ஒழிய அது தவிர்க்கப்படாது. உன்னுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நான் சொல்லுவேன், இனி தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், இனி தாமதிப்பதில்லை. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டது. ஆமென், 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 ஆமென். அந்த லேயாள் அற்பமாய் பார்க்கப்பட்டதை என் தேவன் கண்டு அவளுக்கு மனதிறங்கி கற்பத்தின் பிள்ளையை தேவன் தந்தார். இன்றைக்கும் ஒருவேளை எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை உனக்கும் படிப்பட்ட சூழ்நிலையோ, 6 வருடம் ஆயிற்று, 5 வருடம் ஆயிற்று, 7 வருடம் ஆயிற்று, 3 வருடம் ஆயிற்று என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ பிள்ளை இல்லை என்று. உன் கண்ணீரையும் ஒருவர் காண்கிறார், உன் வேதனையை ஒருவர் அறிந்திருக்கிறார். ஆம், நம்மை போல இந்த சரீரத்தோடு தான் இந்த தேவன் வெளிப்பட்டார். அவருக்கு தெரியும், உன் வேதனை தெரியும்,
உன் சொந்தங்கள் காயப்படுத்தின காயங்கள் அவருக்கு தெரியும். நீ நம்பினவர்கள் உன்னை வீணாய் குற்றப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தின அவமானங்கள் அவருக்கு தெரியும். நான் சொல்லுவேன், என் தேவன் அவர்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவதற்கு உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து உன்னை நோக்கி பார்க்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானையும் அவர் பார்க்கிறார், துன்மார்க்கனையும் பார்க்கிறார் என்று. துன்மார்க்கனை பார்க்கிற விதத்தையும் வேதம் சொல்கிறது, தூரத்திலிருந்தே அறிகிறார் என்று. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். துன்மார்க்கனை தூர இருந்து அறிகிறார், நீதிமானையோ சிநேகிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்தினாலே படைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் நீ வாழும் பொழுது நீ கர்த்தருடைய பிள்ளை. அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு இருக்கிறாய், நீ நீதிமான். ஆம், எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் அதைத்தான் சொல்வார். அப்படித்தான் உங்களுக்கு சொல்வார், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள், நான் உன்னை எப்படி மறப்பேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை கைப்பிடிச்சு நடக்க பழக்கினேனே, அவனை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன். உன் தகப்பன் கைவிட்டது போல என்னால் கைவிட முடியாது. அவன் உலக பிரகாரமான தகப்பன், மாம்சத்தில் வந்த தகப்பன் அவன். இந்த தெய்வம் மாம்சத்தில் வந்த தெய்வம் இல்லை, ஆவியாகிய தெய்வம். இவர் மாறாத உள்ளவர். மாம்சம் அழுகி போகும், அதே போல அந்த மாம்சத்தின் உள்ள அந்த சரீர சொந்தங்களுடைய எண்ணங்களும் ஒரு நாள் மாறி போகும். அந்த அன்பு மாறும். காரணம், அவன் மாம்சம்தான். இந்த தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டாரே ஒழிய இவர் மனிதன் அல்ல. இவருடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேனே. பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் பார்க்கும், வானத்துக்கு நீ சென்றாலும் பார்க்கும். உபத்திரவங்களை பார்க்கிற ஒரு தெய்வம். இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையிலே பேச போகிறார். எல்லோருடைய கண்ணும் என் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய கண்ணோ, யார் இங்கே வியாதிப்பட்டவர் இருக்கிறார், யார் இங்கே வேதனை நினைத்து வேதனையோடு இருக்கிறார் என்று என் ஆண்டவருடைய கண்கள் தேடுகிறது. அங்கே பார்த்தோம் என்றால் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு குனியாய் இருக்கிறாள். எல்லோருடைய கண்ணும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறது. என் எஜமானுடைய கண், என் பிள்ளை வேதனைப்படுகிறாளோ, எங்கே என் பிள்ளை வேதனைப்படுகிற என் பிள்ளை எங்கே, துக்கத்தை சுமக்கிற என் பிள்ளை எங்கே, வியாதியை சுமந்து கொண்டு இருக்கிற என் பிள்ளை எங்கே இருக்கிறது என்று தேடுகிறது. பாருங்களேன், பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. இன்றைக்கும் நிமிரக்கூடாதபடி, பொருளாதாரத்தில் நிமிரக்கூடாதபடி, ஆவியில் வளரக்கூடாதபடி, ஊழியத்தில் வளரக்கூடாதபடி உன்னை தடை செய்து உன்னை குனிய பண்ணி கொண்டிருக்கிறதோ பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு அது செயலற்று போக இருக்கிறது. ஏனென்றால் என் எஜமானுடைய கண் உங்களை கண்டது. ஆமேன், 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 ஆமேன். சத்தமா சொல்லுங்கள்ல, என் எஜமானுடைய கண் உங்களை கண்டது. அவர் மாறாதவர். வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம், வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லையாம். ஐயா, அன்றைக்கு எல்லோரும் போகிறார்கள். எல்லோரும் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க, இசப்பா நீங்கள் எங்கள் வீட்டில் டீ குடிக்கணும், நீங்கள் எங்கள் வீட்டில் சப்பாத்தி சாப்பிடணும், நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு போகிறாங்க. என் ஆண்டவரோ, என்னை தேடுகிறவன் யாராவது உண்டா, என்னை தேடுகிறவன் யாராவது உண்டா என்று பார்க்கிறார். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு பெயர் பரிதிமையோ என்று இருக்கிறது, சகையோ என்று இருக்கிறது. அவன் எல்லோராலும் பரியாசம் பண்ணப்படுகிற ஒரு மனிதன். அந்த சகை எல்லாராலும் பரியாசம் பண்ணப்படுகிற ஒரு மனிதன். அவர் ஒரு சரீரத்தின் தோற்றத்தின்படியும் அவர் சரியான உயரம் இல்லாததினாலே எல்லோரும் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். என் எஜமானை பார்க்க ஆசைப்பட்டான்.
காட்டத்தி மரத்தில் ஏறினான். தான் ஒரு பெரிய அதிகாரி என்பதை மறந்துவிட்டான். எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள் என்று மறந்துவிட்டான். மரத்தில் ஏறினான். எப்படி ஆகிலும் நான் பார்க்க வேண்டும், ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அவரிடத்தில் பார்த்து என்னை வளரச் செய்யும் என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போடுங்கிற எண்ணம் இல்லை. பார்க்கணும், அவ்வளவுதான். என்னைக்கு அப்படித்தான் நீ தேடுவாயா? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பெயர் மாறிற்று. அதுவரைக்கும் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் சொல்லி பெயர் வாங்கினவன் ஆபிரகாமுக்கு குமாரனா மாறிட்டாயா? அம்மா, இன்னைக்கு உன் பிள்ளை உதவாதது, வேஸ்ட்டு, இதெல்லாம் எதுக்கு இருக்கணும், விளங்காது, இது வேலைக்கு போவது தெண்டம், இது குடிச்சிட்டு ஆனது ஒன்றுக்கு லாயக்கல்னு சொல்லுதாடா. உன் பிள்ளையுடைய பேரை மாற்றதுக்கும் ஒரு தேவன் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், 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 சத்தமா சொல்லுங்களேன். அதை மாற்றுவதற்கும், தருத்திரன் என்கிற பெயரை மாற்றுவதற்கு, ஒன்றுக்கும் உதவாதன் என்கிற பெயரை மாற்றுவதற்கு, அயோக்கியன் என்ற பெயரை மாற்றுவதற்கு ஒரு தெய்வம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஐயா, உங்களை தேடுகிறது. இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களா? பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் அந்த மரத்தின் அடியே வந்ததும் பார்க்கிறார் மேலே, சகைவே நீ இறங்கி வாப்பா. எத்தனையோ பேர் என்னை வீட்டுக்கு கூப்பிடுதான், ஆனால் அவன் வீட்டுக்கு போகிறத விட எனக்கு உன் வீட்டுக்கு வர ஆசையாக இருக்கப்பா. உன் வீட்டுக்கு வர எனக்கு ஆசையாக இருக்கு. வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னார். அவ்வளவுதான். என் பாஷையில் சொல்ல போனா, சொந்தமே எங்கள் வீட்டுக்கு வராதப்பா, கூட பிறந்து வர மாட்டான், அக்கா தங்கச்சி வராது, அண்ணன் தம்பி வராது, தகப்பன் வர மாட்டான், நீங்க வருவீங்களா டேடின்னு சொன்னது போல. அப்பா பாருங்களேன், ஏழை வீட்டுக்கு யாரையா போவா? அன்னைக்கு அவர் ஏழை கிடையாது, ஆனால் அவனுக்கு பேர் வச்சிருந்தான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஒரு ரூபாயும் முகம் கொடுத்து பேச மாட்டான். இன்னைக்கு உனக்கு படுத்த வச்சிருக்காங்களா? செய்யாத குற்றத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ என் சகோதரியே? வீணான பழியை உன்மேல் சுமத்தி உன்னை ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ? நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீ வீணான பழியை சுமந்து ஒவ்வொரு நாளும் நீ ஒருவருக்கும் தெரியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரினால் உன் தலையணைகள் நனைந்த நாட்கள் அதிகமாக இருக்கிறது. என் ஆண்டவற்றுடைய கண்கள் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டேன்பா, இனி நீ அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். என் ஆண்டுடைய கண் உன்னை பார்த்தது, சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மாற்றுவார். வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி உன்னை ஏளனம் பேசினவர்களுக்கு முன்பதாக, உன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயா? இப்பொழுது அப்பா என்று கூப்பிடுவாயா? என்னோடு கண்களை மூடுங்களேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. வேதம் விதமாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். எங்கே இந்த தெய்வத்தை, இந்த இயேசு தெய்வத்தை குல ரட்சகராய், சொந்த ரட்சகராய், குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அப்பா என்று நீ அழைக்க நீ விரும்புவாயானால், நீ எங்கே இருந்தாலும் உன் அருகே தான் அவர் இருக்கிறார், உன் அருகே தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நீ வானத்துக்கும் பூமிக்கும் நிறைவாய் உள்ள தேவனை தான் அழைக்கிறார். உன் அருகே தான் அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது. உன் அருகே தான் இருக்கிறார். உன்னுடைய கண்கள் தான் அவரை காண முடியவில்லை. ஐயோ, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்கள் அவரை பாராதபடிக்கு நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்ம கண்களுக்கு மறைக்கிறது என்று. அவருக்கு மறைக்கல, உனக்கு தான் மறைக்குது, அவருக்கு மறைக்கல. இன்னைக்கு அப்பா என்று கூப்பிடுவீர்களா? டேடி, குழந்தை இல்லாததுனால நான் படுகிற வேதனையை பாருங்கப்பான்னு சொல்லுங்க. பொருளாதாரத்தில் நான் குறைந்ததுனால என் சொந்தங்கள் என்னை எவ்வளவு அவமானப்படுத்துகிறது பாருங்கள் என்று சொல்லுங்க. வியாதிப்பட்டதினால் நான் எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளை இருக்கிறவங்களை விட, பிள்ளை இல்லாதவங்களை விட பிள்ளை இருக்கிறவருடைய அழுகுதான் அதிகமாக இருக்குது. ஐயோ, என் பிள்ளை ஒன்றும் சொன்னபடி கேட்பதில்லையே, மனம் போல் வாழுகிறானே, மனம் போல் வாழுகிறாளே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறாயா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அவருடைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இருக்கும் பொழுது
உன் சந்ததி காணாத ஆசீர்வாதத்தை, நீ கிரகிக்க முடியாத நன்மைகளை தேவன் உனக்கு தருவார். அதற்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்த தேவன் வாக்கு மாறாதவர், மறக்காதவர். அந்த தெய்வம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் பிள்ளைங்கள் பரலோக பிதாவே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தேவரீருடைய கண்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேனப்பா. உம்முடைய கண் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. அது நல்லவர்களையும் பார்க்கிறது, தீயவர்களையும் பார்க்கிறது, அது துன்பப்படுகிறவர்களையும் பார்க்கிறது, தேடுகிறவர்களையும் பார்க்கிறது சொன்னேன். யார் யார் இப்பொழுதுமை தேடுகிறார்களோ, யார் யார் உண்மையாய் அப்பா என்னுடைய கஷ்டத்தையும் பாருங்கன்னு சொல்றாங்களோ, அவர்கள் மத்தியில் நீர் எழுந்தருளீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பொல்லாத மந்திர தந்திரங்களும் செய்வினை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். தரித்திரத்தை கொண்டு வருகிற தரித்திர ஆவிகள் தொடாதிருப்பதாக. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை செயலற்று போகட்டும். ஐயோ, ஏன் இந்த வாழ்வு, நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா என்று மனம் கசந்திருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, உம்முடைய பிள்ளைக்கு நீர் இருக்கிறீர். இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லும். மாறும் என் சகோதரியே, இந்த சூழ்நிலை மாறும். நீ எண்ணுகிறபடி அல்ல. தேவன் உண்மையில் திட்டம் வைத்திருக்கிறாய். நீ வாழ்ந்திருப்பாய், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும். தேவனே, உடைய நாமத்தினாலே உடைய அடிமை அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, நிகழ்ச்சியில் ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நான் ஆஸ்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.